ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? விஜய் ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு. 50 இயர்ஸ் ஓல்டுனா அவரை நம்பி இல்லை அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சவங்க, வெறுமனே மாற்ற வேண்டும்னு நினைச்சவங்க, கோவப்பட்டவங்க அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. புதிதாக ஒரு குரூப், அந்த குரூப் அரசியல் ஆசையோட வந்திருக்கு உள்ள. அவா நம்மளும் அரசியல்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க, தப்பே கிடையாது. அதுக்கு அவங்க சூஸ் பண்ற லீடர்ஸ்ங்கிறவங்க அவங்க விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியநாதர் ஒரு 25 வயசு 30 வயசுக்காரங்க, ஒரு 50 வயசு சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அண்ணாமலைட்டும் அதே பினாமினா பார்க்கலாம். ஆராசா பேசுனது, அவரோட ட்வீட் எல்லாமே படு வேஸ்ட். நீங்க சொன்ன டிஆர் பாலு இதை நான் கேட்டேன். அவருக்கு 81 வயசு 82 வயசு ஆகுது. திமுக அவங்க தலைவர்கள்ல யாரு உருப்படியா பேசக்கூடியவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். உண்மையிலே டிஆர் பாலு பேசுறது எல்லாமே இரிட்டேட் தான் பண்ணும். அது அவங்களுக்கு ஓட்டை வாங்கி தரவே தராது. அப்போ திமுகலயே இந்த மாதிரியான ஒரு யங்கிஸ்தான் குரூப் இருக்கும்ல, அதைத்தான் அவங்க என்கரேஜ் பண்ணணுமே தவிர, திருப்பி இந்த பழைய ஓல்டு லீடர்ஸ், இவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவங்களே திருப்பி சென்டர் ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறதுல அது அர்த்தமே கிடையாது. திமுக வளர்ச்சிக்கு அது உதவவே உதவாது. காரணம், விஜயோட சேர்த்து அண்ணாமலையும் வராரு உங்களுக்கு உள்ள. சென்சி கேட்டகரியே முடிஞ்சு போச்சுங்க. ஆல்பாவுக்கு வந்துட்டீங்கனாலே நீங்க 8th 9th படிப்பீங்க. அடுத்தாப்புல தேர்தல் வரும்போது ஓட்டு போடுற வயசே வந்தாலும் வந்துடும், உங்களுக்கு 18 வயசு வந்தாலும் வந்துடும். அப்போ ஆல்பாவை எய்ம் பண்றாரு அண்ணாமலை. எய்ம் பண்றது ஆல்பாவை. வயசும் அவருக்கு கம்மி தான், விஜய் விட கிட்டத்தட்ட 8-10 வயசு கம்மியா இருக்காரு. அப்போ விஜய்க்கும் அண்ணாமலைக்குமான போட்டியில திமுக தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போகுது, இதுதான் கேள்வி. ரெட்ரோ லுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆதிரா. தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை விவாதிக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஆதிரா. சார், இப்போ தமிழக அரசியலில் சூடோட சூடா அதிமுகலேருந்து பல தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணையறதா சொல்லியிருக்கிறாங்க. இது தாவேக்காவுக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா, இல்லை அந்த அமைச்சர்கள் உண்மையாலுமே உதவியாக இருப்பாங்களா, எப்படி சார்? தாவேக்கா என்கிற அந்த கட்சி, அதோட குறுக்குவெட்டு தோற்றம் என்பது இளைஞர்கள் தான். அதாவது 40 வயதுக்கு கீழே நீங்க எடுத்துங்க. இப்போ கட்சியோட அடித்தளம் என்ன? ஒரு காலகட்டத்தில், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு தேசிய நீரோட்டம் காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் திமுக வருது, திராவிட இயக்கங்கள் வரும்போது மேடை பேச்சு மற்றும் பத்திரிகைகள் தான், இது 2 தாங்க ஊடகம். அப்புறம் திராவிட இயக்க சிந்தனைகளை திரைமொழியில் சொன்னாங்க, சினிமா. ஜெயலலிதா காலத்தில் டிவி வந்துருச்சு. எங்கள் காலகட்டம் பூரா டிவி, எங்கள் காலகட்டம் ஆரம்பத்தில் பத்திரிக்கை தான், அப்புறம் டிவி எல்லாம். இப்போ சமீப காலமாக சமூக ஊடகங்கள். ஆர் அதர்வேர்ட்ஸ் ஒரு அரசியல் ஆர்வலருக்கான அடிப்படை தேவை இப்போ என்ன அப்படின்னா, கையில் ஒரு ஹை பவர் செல்ஃபோனு, சமூக ஊடகங்களில் பரிச்சயம், சமூக ஊடகங்களில் ரீல்ஸோ வீடியோஸோ எடுத்து அரசியல் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முறை, இது இன்றைக்கு அவசிய தேவை. ஒரு காலத்தில் மேடை பேச்சில் பிரமாதமாக பேசுவோம், அடுக்குமொழி வசனங்கள் எழுதுவோம், நிறைய எழுதுவோம். இப்போ அது தேவை இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ பெரிய அளவுக்கான பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ தேவையில்லை. ஆனால் சிறிய சிறிய காட்சிகளாக உருவப்படுத்தினா போதும். அதர்வேர்ட்ஸ் இப்போ எல்லாமே 2 minutes தான், 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் கருத்தை சொன்னா தான் இன்னைக்கு ஜனங்க கேட்பாங்க. ஜனங்கன்னு நான் சொல்றது இளைய தலைமுறை. அவங்க தான் தாவேக்கா இல்லையா? திருப்பி பழையபடி இந்த சொற்பொழிவாளர்கள், நீளமா பேசுறவங்க, அப்புறம் வேஷ்டி கட்டினவங்க, தோல்ல துண்டு போட்டவங்க, 70 வயசுக்கு மேலானவங்க, இவங்களை உள்ள அட்மிட் பண்ணா தாவேக்காக்கு எப்படி அது பலம் சேர்ப்பதாக அமையும்? 2 தரப்புமே ஒன்னோட ஒண்ணு பொருந்தாத நீரோட்டமெல்லாம் இருக்கும். உடுமலை ராதாகிருஷ்ணன்லாம் எங்க செட்டுக்க? எனக்கு ஒரு 4-5 வயசு கம்மி, அவ்வளவுதான். ரொம்ப பழம்பெரும் அரசியல்வாதி. அவரோட பேரம்பேத்தியெல்லாம் அநேகமா இன்னைக்கு தாவேக்காலே இருப்பாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. அப்போ இது எப்படி இந்த இளைய கட்சிக்கு எப்படி வலிமை சேர்க்கணும் எனக்கு புரியல. அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தெரியுதுங்க. ஆனா அதிமுகவில் இருக்கிற டயர்டு ஓல்டு லீடர்ஸை சேர்ப்பதன் மூலமாக தாவேக்காங்கிற ஒரு யங்கிஸ்தானுக்கு என்ன வலிமை கிடைக்கும்? அது
எனக்கு என்னமோ அது தவறான மூவ்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டிகளும் இல்ல வந்து முரண்பாடுகளும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இது விஜய் அவர்கள் வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா தாவேக்கால நான் மட்டும்தான் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அந்த முரண்பாடுகள் வராம அவர் பாத்துக்குவாரா, இல்ல முரண்பாடுகள் வந்தா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவ்வளவு பெரிய திங்கிங் ப்ராசஸ் போடுற மாதிரியே தெரியலங்க. சரி, விஜய் என்பவர் லயலா காலேஜில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நான் கெஸ்ட் லெக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பேராசிரியர் ராமுன்னு சொல்லி, எனக்கு அவர் பியூசி, அந்த காலத்தில் பியூசி தானே. அப்போ விஜய், இப்போ அவர் ஜோசப் தான், அவர் விஜய்லாம் கிடையாது. சரவணன் யாருன்னா சூர்யா. அப்போ பெரிய அறிமுகம் கிடையாது. அவங்க ஃபாதர்ஸ் வந்து பாப்புலருங்கிறதுனால இன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படியான்னு கேட்டுக்குவோம், அவ்வளோதான். நிறைய என்னைய மாதிரி நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ், இது எல்லாமே 90s காலகட்டம். அப்புறம் சினிமாவில் சேர்ந்தாங்க, அவங்கெல்லாம் பாப்புலர் ஆனாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த காலகட்டத்தில இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ எல்லாம் கிடையாதுங்க. 90ஸ்ல ஏதுங்க. ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 93 வந்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு. வெறும் எம்எஸ் டாஸ் ப்ரோக்ராம் தான். அது நீங்க வந்து ப்ராம்ப்ட்ல அடிக்கணும். அடிச்சாதான் நீங்க தேடுற தகவல் இன்டர்நெட்ல ரொம்ப ஸ்லோவா கிடைக்கும். அந்த காலகட்டத்தில இருந்து சினிமா மட்டும்தான் காட்சி ஊடகமா இருந்த காலகட்டம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா காலகட்டம் இப்படியே வளர்ந்து வந்து இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பெரிய சித்தாந்தத்தை சொல்ல வேண்டிய நெருக்கடியில நம்ம இருக்கிறோம். பெரிய சமூக நீதிங்கிற சித்தாந்தத்தை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா நான் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். எனக்கு பெரிய அனுபவம் இருக்கணும் அது சொல்றதுக்கு. ஆனாலும் என் பாதையில நீங்க வரமாட்டீங்க. என் பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடா இருந்திருக்கும். நான் அதுல தான் போய் பழகி இருக்கிறேன். நீங்க வரமாட்டீங்க, அதுக்குள்ள வரமாட்டீங்க. நீங்க தான் இன்றைய தேதிக்கு தாவேக்கான்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன, உங்களை சொல்லல, உங்களை மாதிரியான இளைஞர்களை நான் சொல்றேன். அப்போ நாங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமையில கூட இல்லை. காரணம் என்னன்னா, நாங்க காட்டின வழியை தான் நீங்க புறக்கணிச்சுட்டு வேற மாதிரி ஓட்டு போட்டீங்களே. 2026 வரைக்கும் நாங்க ஒரு வழி காட்டணும்ல உங்க எல்லாருக்கும். அது வழியை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல. நீங்க அது ரைட்டு, அதுதான் ஜனநாயகம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சுதந்திரமா முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. திருப்பியும் இதே குரூப் வந்து எப்படி வழிகாட்ட முடியும்? நாங்களே திருப்பி வந்து உங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அந்த இடத்த விஜயே புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அதான் அதோட விடைன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு. 50 இயர்ஸ் ஓல்டுனா அவரை நம்பி இல்ல அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சவங்க, வெறுமனே மாற்ற வேண்டும்னு நினைச்சவங்க, கோவப்பட்டவங்க அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. புதிதாக ஒரு குரூப், அந்த குரூப் வந்து அரசியல் ஆசையோட வந்திருக்கு உள்ள. அவா நம்மளும் அரசியல்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க, தப்பே கிடையாது. அதுக்கு அவங்க சூஸ் பண்ற லீடர்ஸ்ங்கிறவங்க அவங்க விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியநாதர் ஒரு 25 வயசு 30 வயசுக்காரங்க, ஒரு 50 வயசு சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அண்ணாமலைட்டும் அதே பினாமினா பார்க்கலாம். அப்போ இந்த விஜய்க்கு அண்ணாமலைக்குமான வித்தியாசம், அண்ணாமலை கள அரசியல்ல இருக்கிறாரு. அவர் வந்து இந்த 25-30 கூட கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் மாதிரியானவர்கள் கள அரசியல்ல இல்ல. அவர் காலேஜுக்கு கடைசியா போனது அவரு நாங்க கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறப்ப போனதாங்க. அது கூட அவர் கம்ப்ளீட் பண்ணல. அண்ணாமலை இன்னைய தேதி வரைக்கும் காலேஜுக்கு போய் அவரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காருங்க. நிறைய இதுல நான் பாக்குறேன், அவரோட வீடியோஸ் பாக்குறேன். அப்போ விஜய்க்கு வந்து நம்மளை ஆதரித்தவங்களோட மனநிலையே புரியலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நம்மளோட ஓட் பேங்க் இது. ஏன் ஓட் பேங்கை நான் புரிஞ்சு வச்சிருப்பேன் கண்டிப்பா. அண்ணாமலை அவர் ஓட் பேங்கை புரிஞ்சு வச்சிருப்பாரு, எடப்பாடி அவர் ஓட் பேங்கை புரிஞ்சு வச்சிருப்பாரு, ஸ்டாலின் அதே மாதிரி தான். விஜய் எங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த அட்மிஷனை அவர் தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதான் அதிமுக எந்த கட்சியில இருந்து யாருமே வேண்டாம். ஏன்னா அவர் எந்த கட்சியில இருந்து யாருமே வேணான்னு சொல்லித்தானங்க அவரு ஜெயிச்சிருக்காரு. கூட்டணி இல்லாம தானே ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு இவங்க வந்து என்ன சாதிக்க போறாங்க? இவங்க போட்டியாளர்களெல்லாம் இருப்பாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்தாருன்னா அவரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு மேயர் பதவியோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பார்ல. அப்ப தாவேக்காலேயே இருந்து வேலை பார்த்தவன் அவன்லாம் அவனோட அரசியல் ஆசை என்ன ஆகும்? நிராசை ஆயிருமே. அவன் டயர்ட் ஆயிருவானே. அவன் வந்து ரொம்ப என்ன சொல்ல, அவன் ரொம்ப இது மாதிரி பழைய மாதிரி தானங்க இருக்கு, இதுக்கு அதிமுகவே பெட்ரோ திமுகவே பெட்ரோன்னுலாம் நினைப்பான். அப்போ விஜய்க்குமே அந்த அந்த அவருக்குமே அந்த களம் புரியலையோங்கிறது தான் என்னோட பார்வை.
ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு. அடுத்ததான் நீங்க சொன்னீங்க சார், இப்ப இருக்கிற தலைமுறைக்கு எந்த விஷயத்தினாலையும் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சாதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து முதலமைச்சர்களுடைய தலைமையில முதல் அமைச்சரவை கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் தான் நடந்தது அப்படின்ற செய்திகள் எல்லாமே வந்துச்சு. பார்த்தா 436 திட்டங்கள் நாங்க வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அப்போ 10 செகண்ட் தான் வருது ஆவரேஜ் டைமிங்னு எடுத்து பார்த்தா. அதுக்குள்ள திட்டத்தோட பேரை கூட வாசிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே இந்த திட்டங்கள் ஒரு 5 வருடமாக இல்லை 10 வருடமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திட்டங்களோட எண்ணிக்கையே அவ்வளோதான் இருக்கும். அந்த எல்லா திட்டங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு வகையில் அடுத்த கோஹெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அமைச்சரவையில் கோஹெட் கொடுக்காம அதுக்கு பிறகு பட்ஜெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதை கணக்கில் போட்டு தான் அந்த நம்பரை அரைவ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வழியே கிடையாதுங்க. 436 எந்த அமைச்சரவையுமே டிஸ்கஸ் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட ரீதியில் இருக்கிற சில விஷயங்கள், இப்போ தாவேக்காவோட ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது என்ன, 2500 ரூபா எப்போ கொடுப்பீங்கிறது தானே. எல்லாரும் ஊருக்கு போனால் அவங்க என்ன கேட்குறாங்க, 2500 ரூபா எப்போ வரும், 6 சிலிண்டர் எப்போ வரும், குழந்தைக்கு வந்து மோதிரம் எப்போ வரும், தாய் மாமன் சீர் எப்போ வரும், இதுதானே மக்கள் திருமண உதவித்தொகை எப்போ வரும், இந்த கேள்வி தான் கேட்பாங்க. யாராக இருந்தாலும் அப்படிதாங்க கேட்பாங்க. முதல்ல விஜய் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். அது வேற பாலிசிங்க. அந்த பாலிசியில் நிற்கலாம், நீங்க தப்பு கிடையாது. இலவசம் வேண்டாம் அப்படி அது ஒரு பாலிசி. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் தேர்தல் அரசியல சமரசம் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் கடைசியாக தான் அந்த வருஷப்படியான ஒரு லிஸ்ட்டை வாசிச்சாரு. இன்னென்னலாம் நாங்கள் செய்ய போறோங்கிறத லாஸ்ட்ல தான் வாசிச்சாரு. அப்போ யாரோ ஒருத்தங்க அவர் மண்டையை கழுவி இருக்காங்க. நீங்க இதெல்லாம் சொன்னா தாங்க தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வாங்க முடியும், நீங்க இலவச திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கணும். சரி, ஜெயலலிதா காலத்துல டிவி வந்துச்சா? டிவி வரும்போது கலைஞர் அடுத்த கட்டமா என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் இலவச டிவி கொடுத்தாரு. அதாவது அப்போ வந்து எங்க ஊர்கள்லயே பாத்தீங்கன்னா டிவி கம்மியா தாங்க இருக்கும். அப்போ டிவி பெட்டி வீட்டுக்கு வீடு இருக்காது, கொஞ்சம் பணக்கார வீட்டுல இருக்கும். இலவச கலர் டிவின்னு வந்த உடனே கம்ப்ளீட்டா வந்து டிவி எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்தது. ஆனா 2011 திமுகவே தோத்து போச்சு. இலவச கலர் டிவி வாயில நீ டிவி போட்ட உடனே அந்த சிம்பிள் வருங்க, கலைஞர் படம்லாம் வரும். அது ஒரு 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் ஓடும். அதுக்கு பிறகு தான் நீங்க டிவி நிகழ்ச்சியே வரும். அப்படி அதை கரெக்டும் பண்ண முடியாது நீங்க. அப்படி இருந்துமே திமுக வந்து வெற்றி பெறல 2011. இலவச திட்டங்கள் மட்டுமே வெற்றியை தந்துரும்னு நானும் சொல்ல வரல. ஆனா இலவசங்கள் தேவைன்னு யாரோ ஒருத்தங்க விஜய்க்கு கைடு பண்ணியிருக்காங்க. அவர் இலவச திட்டமா வரிசையா அறிவிச்சிட்டாரு. எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுவதுங்கிறது இன்னைய தேதிக்கு இயலாத காரியம். ஆனா அமைச்சரவை முதலமைச்சரவை கூட்டத்துல பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் 1-2 அவர் எதையாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும்ல. இதைதான் செய்ய போறோங்க, இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு நாங்க செய்ய போறோம், இப்பவுமே ஒர்க் ஆரம்பிக்க போறோம், அது எதுவுமே சொல்லியே. வெறுமனே 436 இல்ல 400 210 நம்பரை சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஜனங்களோட எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்யும்? அதெல்லாமே குளறுபடி தாங்க. இப்போ இந்த தடுமாற்றங்கள் இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து இது எல்லாத்தையுமே தாண்டி இல்லை செய்வேன் அப்படின்னு ஒரு வேகமா வந்து கட்சி மீட்டிங்ல எல்லாமே பேசுறாரு. ஆனா சட்டப்பேரவையில வரும்போது அவருடைய அந்த டோன் அப்படின்றது ஃபுல்லாவே மாறிடுது. இதுவுமே மக்களுக்கு ஒரு அதிருப்தியை அப்பப்போ ஏற்படுத்துமா? இதை தடுக்கிறதுக்கு இவங்க போராடுவாங்களா, இதை மீறி வந்துருவாங்களா, இல்லை இந்த போராட்டங்களுக்குள்ளேயே இவங்க என்ன கத்துக்கிட்டு வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போராட்டங்களுக்குள்ள கத்துக்கிட்டு வரலாம். இப்போ 67 அண்ணாலாம் அமைச்சரவை வரும்போது எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க கத்துக்கிட்டு தான் வந்தாங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு 60 வருஷத்துல ஜனங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப கூடி இருக்கு. வேகமா எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கெல்லாம் ஸ்லோ அப்படிங்கிறத பொருட்படுத்த மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து நடந்து போன யுகம். அதிகபட்சமா சைக்கிள், பணக்கார வீட்டில் சைக்கிள் இருந்திருக்குங்க. என்னோட ஸ்கூலுங்கிறதெல்லாம் 5 கிலோமீட்டர் தள்ளி நடந்து தான் போவோம், நடந்து தான் திருப்பி ரிட்டர்ன் வருவோம். இது ஒரு காலகட்டம். இன்னொரு காலகட்டத்தில் வந்து கலைஞர் பஸ் பாஸ் அறிமுகப்படுத்தினார், இலவச பஸ் பாஸ். நீங்க அது வரைக்கும் நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1 ரூபா இல்லைன்னா 75 பைசா வந்து காலையில பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வேணுங்க. 75 பைசா டு 1 ரூபி இருந்தா தான் அந்த பக்கத்து ஸ்கூலுக்கு நம்ம புள்ள போகும். அதை திரட்டி கொடுக்கறதே பெரும்பாடா இருக்கும். அந்த 1 ரூபி திரட்டி கொடுக்கறது இதெல்லாம் 90s காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது. வரும்போது நடந்து வாடான்ருவாங்க, போகும்போது தான் வந்து புள்ளைய வந்து ரூபா கொடுத்து பஸ்ல அனுப்புவாங்க, வரும்போது நடந்து வாண்டுருவாங்க. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கும் நடந்து வருவாங்க. நாங்க போகும்போது நடந்து வந்தோம், வரும்போது நடந்து வந்தோம். இப்போ பஸ் பாஸ் வந்த பிறகு அதெல்லாம் கொஞ்சம் எளிதாயிடுச்சு. அதே நேரத்தில் அந்த பஸ்ல போற டிராவல் டைம் வந்து சேம் தான்.
அதாவது அப்பவும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஸ்கூலுக்கு போய் சேர, இப்பவும் 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. ஆனா பக்கத்து பிள்ளையோட பேசிட்டு போற அல்லது வந்து செல்போன் வச்சிருந்தாங்கன்னா செல்போன் பார்த்துட்டு போற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. சின்ன கிராமத்து ஸ்கூல்ல இருக்கிற 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப அது ஷாக்கா இருந்தது. ஒரு காலத்துல இன்ஸ்டா வரும்போது நான்லாம் என்ன நினைச்சேன்னா, இது ஒரு யங் மீடியம். நம்மள மாதிரி ஆளுக்கு இதுல வந்து என்ன இருக்கு? யங்ஸ்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் நாங்க இருந்தோம். ஆனா இப்போ வந்து அது மாறிடுச்சு. மாறினதுக்கு பல காரணம். ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் வந்தது ஒரு காரணம். அதுக்குள்ள வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனும் போயிட்டாங்க. அப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்கள டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எல்லாரும் போறாங்க. இப்போ விஜயே நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான குரூப்பை டார்கெட் பண்றாரு. ஒன்று அவர் சொல்ற நண்பா நண்பீஸ், இன்னொன்று அவர் சொல்ற குட்டீஸ், விஜய் மாமா அந்த மாதிரியான விஷயத்துல. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏஜ் குரூப் வந்து ஒரு 35 இல்லைன்னா 38. இதுல போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். இவங்களுக்கு வந்து திரைக்கவர்ச்சி மட்டும்தான் தெரியுது. அதாவது சினிமா ஃபேன். பாரம்பரியமா வந்து வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட குடும்பத்துல கூட இந்த வாட்டி மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா சினிமா மூலமாக விஜய் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அப்போ விஜயோட பல தோற்றங்களை யோசிச்சு பாருங்க. அவர் வந்து கணவனா இருப்பாரு, அப்புறம் வந்து அப்பாவா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, இல்ல தோழனா இருப்பாரு, கொடுமை கண்டு பொங்குவனா இருப்பாரு, அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப தாய் மாமனா இருப்பாரு, காதலனா இருப்பாரு. இப்படியான பல்வேறு தோற்றங்களோட அவர் வந்து வர்றார். அதாவது அவரோட தோற்ற மொழி, திரைமொழி ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுவரைக்கும் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ இல்ல வந்து எஸ்எஸ்ஆர் மாதிரியோ திரைமொழி மூலமாக சித்தாந்தம் சொன்னதே கிடையாது. விஜய் வந்து எந்த சித்தாந்தத்தையும் சொன்னதே கிடையாதுங்க. அப்போ வெறுமனே இந்த தோற்றங்கள் தான். தோற்றங்கள் மூலமாக கிடைக்கிற ஒரு நெருக்கம். இவர் நம்மாள்ரா, நம்ம மாதிரியே எல்லாம் திங்க் பண்றாரு. அதுல வந்து ஒரு குரூப் அட்ராக்ட் ஆயிருக்கு. அந்த குரூப் தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த 35 அந்த ரேஞ்ச். மற்றபடி குழந்தைகள் அல்லது வந்து நண்பா நண்பீஸ் இவங்க வந்து வேற ரேஞ்சில் பார்க்குறாங்க. இதுல இந்த நண்பா நண்பீஸ் எல்லாம் வந்து அரசியல்ல இருக்காங்க. குழந்தைகளுக்கு அரசியல் இல்லை. இந்த 35 வயசானவங்க கூட ஃபேமிலியில செட்டில் ஆயிருப்பாங்க, போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். நண்பா நண்பீஸ் வந்து அரசியல்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசியல் மூலமாக நமக்கு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. விஜயோட மினிஸ்ட்ரியில இருக்கிற மினிஸ்டர்ஸோட அந்த அந்த தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது. அதனாலதான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து ரீல்ஸ் போடுறாங்க. இது நண்பா நண்பீஸ் குரூப். இந்த குரூப் வந்து மிக இயல்பாக அவங்களோட அரசியல் பாதையை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. அதுக்கு தே மே டேக் டைம். ஒரு 5 years ஆகலாங்க. தப்புன்னு சொல்ல வரல. அந்த இடத்துல இப்போ அதிமுக, திமுக மாதிரியான பழைய கட்சியிலிருந்து உள்ள ஆட்களை அட்மிட் பண்றதுங்கிறது அது தாவேகாங்கிற கட்சியோட போக்கை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுரும். அதை புரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா முழுக்க அது புஷி ஆனந்தோட பொறுப்புல இருக்க மாதிரி தெரியுது. அவருமே அத அப்படியான ஒரு பெரிய தாட்டெல்லாம் அவருக்கு இல்லை. பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ் மூலம் அந்த ப்ராசஸ் தாட் அவர்கிட்ட இல்லை. அப்போ அதிமுக ஒழிச்சா நல்லது. ஏன்னா வந்து விஜயே சொல்றாரு, இங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. அப்புறம் நடுவில் எதுக்கு அதிமுக? அப்ப அதிமுகல இருந்து ஆளை அட்மிட் பண்ண அது பார்ட்டி வீக் ஆயிரும். அது ராங் கால்குலேஷன். என்ன காரணம்னா அதிமுகங்கிற பார்ட்டி வந்து அதிமுக ரெட்டையில சிம்பிள், அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசி, அப்புறம் கிராமங்கள்ல இருக்கிற கட்டுமானம். இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் போனதுனால உடுமலைப்பேட்டையில வந்து அதிமுக அழிவே வராது. திமுகவுக்கும் இது பொருந்துங்க. எனவே தாவேகாவுக்கு பொருந்தாத பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதாவது குருமால முருங்கைக்காய் போடுற மாதிரி. இது ஒரு சைடு இருக்கு சார். பட் நீங்க சொன்னீங்க முன்னாடியே, நாங்க ஒரு அரசியலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தோம், ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே முரண்பட்டுட்டு இப்ப வேற ஒரு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை ஆதரிச்சிருக்காங்க, இளம் தலைமுறை அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப திமுகல இருக்கிற தலைவர்கள் பேசுறதை கேட்கும்போது எப்படா இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆர் ராசா அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்ததா இருக்கட்டும், டிஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல சொல்றாங்க, தெக்கத்தி இருக்கிறவன்லாம் வந்து நீங்க அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டிட்டு வரணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து அது எந்த மாதிரி ஒரு தலைமுறைக்கு அவங்க ஃபீட் பண்றாங்க புரிஞ்சுக்கிறது சார். அது திருப்பி அவங்க டயர்டு ஓல்டு லீடர் ஆயிட்டாங்க. ஆராசா பேசுனது, அவரோட ட்வீட் எல்லாமே படு வேஸ்ட். நீங்க சொன்ன டிஆர் பாலு இதை நான் கேட்டேன். அவருக்கு 81 வயசு 82 வயசு ஆகுது. திமுக வந்து அவங்க தலைவர்கள்ல யாரு வந்து உருப்படியா பேசக்கூடியவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். உண்மையிலே டிஆர் பாலு பேசுறது எல்லாமே இரிட்டேட் தான் பண்ணும்.
அது வந்து அவங்களுக்கு ஓட்டை வாங்கி தரவே தராது. அப்போ திமுகலயே இந்த மாதிரியான ஒரு யங்கிஸ்தான் குரூப் இருக்கும்ல, அதைத்தான் அவங்க என்கரேஜ் பண்ணணுமே தவிர, திருப்பி திருப்பி இந்த பழைய ஓல்டு லீடர்ஸ், இவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவங்களே திருப்பி சென்டர் ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறதுல அது அர்த்தமே கிடையாது. திமுக வளர்ச்சிக்கு அது உதவவே உதவாது. காரணம், விஜயோட சேர்த்து அண்ணாமலையும் வராரு உங்களுக்கு உள்ள. சரி, மாஸ் சைக்காலஜியில அண்ணாமலை யங்கர் லீடர், விஜய்க்கு ஒரு 3-4 வருஷம் முந்தி வந்தவர், அவ்வளவுதான். சினிமா புகழ் இல்ல, ரைட்டு. ஆனா வாட் எவர் இட் இஸ், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வந்திருக்காரு. அப்புறம் இந்த குரூப் எப்படி, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த இந்த குரூப் என்ன நினைக்குதுன்னு அண்ணாமலைக்கும் தெரியும். அப்ப அண்ணாமலை நாளைக்கு ஒண்ணு பேசும்போது அண்ணாமலை பேச்சு விஜய் பேச்சை கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க, டிஆர் பாலு பேச்சை கம்பேர் பண்ணுவாங்கல்ல. அது திமுகவுக்கு சரியான பலன் தராது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சாட்டை எடுக்க வேண்டிய நேரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகி போச்சு. சாட்டை என்ன எடுத்த மாதிரியே தெரியல. இந்த ஓல்டு லீடர்ஸை வந்து ஒண்ணு அவங்களோட அனுபவத்தை பயன்படுத்திக்கிடலாம். எதுக்கு பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னா, நான் பப்ளிக் ஒர்க்குக்கு பயன்படுத்திக்கிடலாம். ஆனா அவங்கள பப்ளிக் பேச விட்டா அவங்க மாத்தி பேசவும் அவங்களுக்கு தெரியாது, வராதுங்க. இப்ப என்னையவே வந்து முழுக்க முழுக்க நீங்க சில விஷயங்களை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு 30 வயசுக்காரங்க பார்வையிலன்னா என்னால முடியாது. நான் என்ன வேண்டான்னு தான் நான் ஒதுங்குவேன். ஆனா அரசியல்வாதி இப்படி ஒதுங்க மாட்டாங்க. மேடையை போட்டு மைக்கை கொடுத்தா அப்படியே அவங்க மனசுக்கு தோணுனதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்போது பல தவறுகள் வரும். அப்படியான தவறுகள்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச தவறு ஓசி பஸ். கடைசி வரைக்கும் அதை வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துல. பொன்முடி அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற என்ன, ஆனா அவங்க ரொம்ப நேரம் அவங்க பேச விட்டா அவங்க வந்து இப்படிதான் பேசி முடிப்பாங்க. கடைசியில வந்து அந்த பேச்சுங்கிறது ஒரு குளறுபடியான விஷயமாக மாறுது. அதுக்கு காரணம் அவங்க வந்த பாதை. அப்ப அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல திமுக இதுக்கு மேல உங்களுக்கு ரோல் இல்லைன்னு சொல்லணுங்க. சொல்லாம இது முடியவே முடியாது. அப்படி சொல்லல அப்படின்னா தாவேகாவோட வளர்ச்சியவும் அவங்களால தடுக்க முடியாது. தாவேகாவோட சேர்ந்து அண்ணாமலையும் வளருவார். இப்ப அண்ணாமலை இல்ல சொல்லி கேட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய இயக்கம் ஒண்ணு வந்து தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்ப இது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை நம்பிதான் இவர் தொடங்கி இருக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா ஒருவேளை தாவேக வெற்றி அடையாம இருந்திருந்தா இது ஒரு டிலே ஆயிருக்கும் இல்ல அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு. சரியான புரிதல் தான் நீங்க சொல்றது. ஒருவேளை தாவேகா வெற்றி அடையல, பழையபடி ட்ரெடிஷனல் பார்ட்டிஸே ஜெயிச்சு திமுகவே வந்து 150-180 இடத்துல ஜெயிச்சிருந்ததுன்னா அண்ணாமலை வந்து இவ்வளவு வேகமாக பிஜேபியை விட்டு வெளியில வந்திருப்பாரா? அது கொஞ்சம் சந்தேகம்தான். அப்போ விஜய் வெற்றிக்கு பிறகு அண்ணாமலையோட சிந்தனை என்னவா இருக்கும்? இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். அது திமுக ஓல்டு ட்ரெடிஷனல் பார்ட்டி, டயர்டு லீடர்ஸ், அதிமுக ஓல்டு ட்ரெடிஷனல் பார்ட்டி. அதிமுக வந்து கபலீகரம் பண்றதுக்கு தாவேகா முயற்சிக்கும். அப்படி கபலீகரம் பண்ணும்போது அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு போக விரும்பாத ஒரு யங் குரூப் வந்து நம்ம கிட்ட வரும்னு அவர் கால்குலேட் பண்றாரு. அப்படித்தானே வருவாங்க இயல்பாக. இப்போ இதே உடுமலை ராதாகிருஷ்ணன் ஃபேமிலியிலே இருக்கிற ஒரு யங் குரூப் பேரம்பேத்தின்னு எடுத்துக்கிடுவோம். தாவேக்காக அவங்களால போக முடியல, இதுக்கு அண்ணாமலையே பெட்டர் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆவாங்க, நாங்க எப்போதுமே நம்ம இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணும்போது முதல்ல சமூக பணியில் தான் ஸ்டார்ட் ஆவாங்க. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எம்ஜிஆர் பண்றோம் இதுல எல்லாம் ஆக்டிவா இருக்கும்போது என்ன வேலை பார்த்துருப்போம்? ஊர்ல திருவிழால பானகம் கரைச்சு கொடுத்துருப்போம். அதான் பேசிக் ஒர்க்கு. அப்புறம் வந்து ஊர் திருவிழாவுக்கு ஏதாவது பணிகளை ஆற்றியிருப்போம். அப்புறம் வந்து ஊர்ல வந்து குளங்கள்லாம் உடைச்சி தண்ணி பாஞ்சிருச்சு அப்படின்னா அதுல வேலை பார்த்துருப்போம். அதாவது ஆரியன் நம்ம கிராமம் சார்ந்த சமூக பணிகள், இதைத்தான் எல்லாருமே ஸ்டார்ட் ஆவாங்க. அதுலதான் அவங்களுக்கு ஈடுபாடு வந்திருக்கும். அப்படியான ஈடுபாடு வரும்போது அவங்க அண்ணாமலையே பெட்டர்ன்னு நினைப்பாங்க. ஏன்னா தாவேகா ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. தாவேகா ஆளுங்கட்சி ஆகும்போது அங்கேயும் வந்து டாமினேஷன்ஸ் வந்துடும். தாவேகாவோட ஆரம்ப காலகட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். அதாவது கல்வி கருவிகள் வழங்குதல், மாணவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கும். விஜயே வந்து பரிசு எல்லாம் கொடுப்பாரு. அடிப்படையில பார்த்தா இது ஒரு என்ஜிஓ வேலை தான். ஆனா அதைத்தான் பொலிட்டிக்கலா நம்ம மாத்தணும். அப்ப அண்ணாமலை அதே ரூட்டு தான் கையாளுறாரு. 2 வருஷம் தானே அது தாவேகா வந்து. அப்ப தாவேகா எப்படி இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணுதோ அப்படியே அது வாலிபால் மேட்ச் நடத்துறது, ஃபுட்பால் மேட்ச் நடத்துறது, அவங்களே ஆடுறது, கிரிக்கெட் ஆடுவார் அண்ணாமலை.
இவங்க என்னன்னா திமுக அண்ணா திமுக இந்த ரூட்டுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, கிரிக்கெட் ஆட தெரியாது. கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பாங்க, வாலிபால் வாங்கி கொடுப்பாங்க, பால் வாங்கி கொடுப்பாங்க. வாலிபால் ஆட தெரியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆவாங்கன்னா, இந்த இளைஞர்கள் பேட் டொனேஷன் வாங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிடுவாங்களே தவிர உங்களை வந்து டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்க அந்த ஏஜை தாண்டி, இது அடிப்படை சைக்காலஜிங்க, ஒரு உளவியல் தான். இதை பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஊர்களில் பார்த்தா கிளியரா தெரியுது. அப்போ விஜய்க்கு போட்டி திமுகவா அண்ணாமலையா? எனக்கு என்னமோ அண்ணாமலை வந்து அந்த களத்தை, அதாவது திமுக விஜய்க்கு போட்டியாக வர முடியாத நிலைமையில இருக்கு, அதிமுக வர முடியாத நிலைமையில இருக்கு, நம்ம வந்துடலாம், அந்த கால்குலேஷன் இருக்கு. அதனாலதான் நீங்க கேட்ட அந்த ஆரம்ப கேள்வி, விஜய் வெற்றி அடையலைன்னா அண்ணாமலை என்ன ஆயிருப்பாரு? அண்ணாமலை பிஜேபியில தான் கண்டினியூ பண்ணிருப்பாரு. ஒருவேளை பிஜேபி இதுக்கப்புறம் தமிழகத்துல வரவே வராது, நமக்கு வந்து ஒரு இடம் வேணும், நம்மளோட அந்த அர்ஜென்சி, அந்த பதவி கிடைக்கணும் அந்த அர்ஜென்சில அவர் வந்து வேற ஒரு கட்சிக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரா? பாஜக வந்து கடைசி வரைக்கும் நமக்கு தரவே தராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குமா? இல்ல, பிஜேபி வந்து அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியும் ராஜ்யசபா எம்பி பதவியும் தர்றதா தான் அவங்க சொன்னாங்க கடைசியில. அது அவர் வந்து அவருக்கு முக்கியத்துவம் தரப்படலைன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நீங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க. சரி, அவர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் ஹெலிகாப்டர்ல பண்ணாருங்க. இன்னைக்கு வந்து அவரால் ஹெலிகாப்டர்ல போய் அவரோட சமூக இயக்கத்தை வளர்க்க முடியுமா? பிஜேபி பணம் இல்லாம அண்ணாமலை இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? தானே சுயம்போ வந்துட்டாரா? ஒரு 100-150 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அண்ணாமலையை ப்ரொமோட் பண்றதுக்கு. அவரே என்ன சொன்னாருங்க, என் வீட்டு வாடகையே என்னால கொடுக்க முடியல, நம்ம நண்பர்கள் தாங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டுல இருந்தாரு. அண்ணாமலையோட பல அந்தரங்கங்கள் அது எப்படி இனிமேல் வெளியில வராம இருக்கும்? அவரோட ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? அதெல்லாம் டெல்லி கிட்ட தகவல் இருக்கும், அதை எடுத்து ஒண்ணுன்னா விடுவாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து அண்ணாமலையோட ஃபேன் ஃபாலோவிங், சினிமாலே இல்லாத ஃபேன் ஃபாலோவிங், சமூக பணிகள் காரணமாக ஒருங்கிணைக்கப்படுதல், அடுத்தாப்புல வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா ஒருவேளை சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வந்தாலும் வந்துடும், அப்ப நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அரசியல் வந்து வேட்கை அடிப்படையிலானது. அந்த வேட்கை இல்லாம வந்து யாருமே அரசியலுக்குள்ள இருக்க முடியாது. நண்பி குரூப்பும் வேட்கை அடிப்படையிலானதுதான். இப்ப இருக்கிற மக்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. மக்கள் வந்து இப்போ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கொள்கை அடிப்படையில தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல வந்து இந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்றத வச்சு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் அண்ணாமலை கல்ட் பாலிடிக்ஸ் வேணான்றாரு. அப்படின்னா மோடி எல்லாம் என்ன பாலிடிக்ஸ்? கல்ட் பாலிடிக்ஸ் இல்லையா? வெளியில வந்ததுனால சரி, அவர் விஜய் மனசுல வச்சு சொல்றாருங்க கல்ட் பாலிடிக்ஸ்னு. ஆனா அடிப்படையில எல்லா கட்சியுமே கல்ட் பாலிடிக்ஸ் தான், அதுல என்ன சந்தேகம் இருக்கு? யாரோ ஒரு தலைவரை சுத்தி தான் இருக்கும். அறிஞர் அண்ணா கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. அப்போ தந்தை பெரியார் தலைவரோட கொள்கைகள் அதானே. இப்ப அண்ணாமலையும் கல்ட் பாலிடிக்ஸ் தானே அவரு. சிக்கல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை கடினமாக உழைக்கணும், பைனான்சியலா இனிமேல் அவருக்கு வந்து டெல்லியில இருந்து பம்பு வச்சு பணத்தை அடிச்சு விட மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் அவர் பணம் திரட்ட வேண்டியது வரும். இதெல்லாம் அவரோட சிக்கல். தாவேகா அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சு, இப்போ வந்து ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்கு, பைனான்சியல்ஸை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது வராது. திமுகவுக்கும் சோதனை காலம், ஆனா அவங்க மீண்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கரெக்டான ஸ்டெப்ஸ் தெரியுது. ஜென்சி உடனே ஜென்சி அட்ராக்ட் பண்றாங்க. அண்ணாமலை மட்டும் ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு, வாஸ்தவமாவே ஆல்பா வந்தாச்சு. அப்போ அது அந்த ஆல்பாவுக்கு வந்தீங்கன்னாலே இன்னைய தேதிக்கு நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பீங்க. ஜென்சி கேட்டகரியே முடிஞ்சு போச்சுங்க. ஆல்பாவுக்கு வந்துட்டீங்கனாலே நீங்க வந்து 8th 9th படிப்பீங்க. அடுத்தாப்புல தேர்தல் வரும்போது ஓட்டு போடுற வயசே வந்தாலும் வந்துடும், உங்களுக்கு 18 வயசு வந்தாலும் வந்துடும். அப்போ ஆல்பாவை எய்ம் பண்றாரு அண்ணாமலை. எய்ம் பண்றது ஆல்பாவை. வயசும் அவருக்கு கம்மி தான், விஜய் விட ஒரு கிட்டத்தட்ட 8-10 வயசு கம்மியா இருக்காரு. அப்போ விஜய்க்கும் அண்ணாமலைக்குமான போட்டியில திமுக தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போகுது, இதுதான் கேள்வி. அது ஒரு பெரிய பரீட்சை, மிகப்பெரிய தேர்வு. இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ்ல அவங்க வெறுமனே ஐடி செல் மட்டும் வச்செல்லாம் பிரயோஜனம் கிடையாதுங்க. டிஜிட்டல் பாலிடிக்ஸுக்கு ரொம்ப தகவமைக்க வேண்டியது இருக்கு. அந்த கட்டத்தை அவங்க தாண்டி வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா
அதிமுக அந்த கட்டத்தை தாண்டறதுக்கு ரொம்ப முடியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உட்கட்சி குழப்பமே இன்னும் தீர்ந்த மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10 வருஷமா உட்கட்சி குழப்பத்திலே இருக்கு அதிமுக. 2017 இருந்தே இருக்கு. 2-3 மாசம் 4-5 மாசம் ஆச்சுன்னா ஜெயலலிதா அம்மா இறந்தே 10 வருஷம் ஆயிருதுங்க. 10 வருஷம் பெரிய காலகட்டம் ஓடி வந்துருச்சு. இன்னமும் அதிமுகக்குள்ள வருவோரும் இருக்காங்க, போவோரும் இருக்காங்க. வருவோரோட போவோர் அதிகமாக தெரியுறாங்க. அதெல்லாம் ஒரு சிக்கல். திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவங்க நாளைக்கு அவங்களோட கூட்டணி எப்படி வேணாலும் அவங்க அமைச்சுக்கலாம். இப்ப அந்த பிரஷர் இல்ல. தாவேகாவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இப்ப அவங்க கூட்டணி ஹெவியா தெரியுது. இவங்க எல்லாருமே என்னங்க இவர் என்ன சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி, அவரே புதுசா ஒரு கூட்டணி பேரையே சொல்லிட்டாரு. அதுல பிராக்கெட் போட்டு எல்லா கட்சியும் சேர்த்து விட்டாரு. அவங்களாம் கதறாங்க, நாங்க ஒன்றும் அந்த கூட்டணியில இல்லைங்கன்னு கதறாங்க. ஆனா வாட் எவர் இட் இஸ், தாவேகா அணி தான். அப்ப தாவேகா அணினா நாளைக்கு அவங்களுக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்கணும். இத்தனை மேயரு, இத்தனை நகராட்சி தலைவர், எம்எல்ஏ தேர்தல் வந்து இத்தனை எம்எல்ஏன்னு பங்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்ப திமுக என்னெல்லாம் கஷ்டப்படுதோ அதெல்லாம் தாவேகா கஷ்டப்படுங்க அடுத்தாப்புல. அதை அவங்க தாண்டி வரணும். ரொம்ப சவால்கள் நிறைந்ததாகத்தான் தற்போதைய தமிழக அரசியல் இருக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கு.